வணக்கம். ஜெயாமாறன் யூடியூப் சேனலில் கீழடிக்கு போகலாமா, ஃபீல்ட் ட்ரிப் டு கீழடி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி பார்ட் 4 கீழடி மக்களினுடைய ஆடை அணிகலனை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் தெருவில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கொஞ்சம் படுக்க உட்காந்து இழைப்பாங்க. அப்படி உட்காந்தோடனே மோர் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போல்லாம் மக்கள் தொகை ரொம்ப பெரிய போனாலும் சின்ன வைக்கிறீங்களா இடம் இல்லை. அதில் கீழடியில் இருந்த காலத்தில் சங்காலத்தில் வீடுகள்லாம் இப்படி கட்டப்பட்டு இருக்காங்க. இந்த கீழடி மியூசியத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடும் இப்போ ஆடை அணிகலன் இதுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி அந்த பக்கம் கலங்கள் அவங்க பயன்படுத்தின கலங்களுக்கு இப்படி ஒரு எல்லாமே தின்ன வச்சு வீட்டுக்குள்ளே போனோம்னா மொத்தம் ஒரு வாசல் வச்சு அப்படி தான் கட்டப்பட்டுருக்கு. இந்த மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா மியூசியத்தில் உள்ள பொருட்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம பழங்கால வீடுகளையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சு என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீட்டுக்குள்ளே போன உடனே நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரிகிறது இரும்பை எப்படி பயன்படுத்தினாங்க சங்க காலத்தில் அப்படிங்கிறது தான். இந்த இரும்பு தாதுக்கள்னு காடுகளில் இருந்து கிடைக்குமா, அந்த தாதுக்களை உருக்கும்போது ஒரு கழிவு வெளியே வருமா, அதுதான் இரும்பா. அதை வச்சு கூர்மையான வேலு, வாள், இரும்பு ஆணிகள், இந்த மாதிரி பல விதமான இரும்பு கருவிகளை அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த கருவிகளை தயாரித்ததுக்கப்புறம் தான், முக்கியமாக இரும்பு பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக வந்துருச்சான். இந்த கருவிகள்லாம் எந்தெந்த இடத்துல சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிற செய்தி கூட இங்கே மியூசியத்தில் இருக்குது. விவசாயிகள் நம்ம பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாழை பற்றி செந்நெல், அரிநெல், கூழ்வாழ்னே ரட்டினையில் இருக்குது. இந்த வாழை பற்றின செய்தி இன்றைக்கும் இந்த வாழ் பயன்படுத்தப்படுது. நெல் அடுப்பு கருதெடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெசவு தொழில். முதல்ல ஆடை, அப்புறம் அணிகலன். வாங்க பார்க்கலாம். இந்த பருத்தி பெண்டீர் அப்படின்னு பெண்டீர்னு ஒரு குரூப் ஆஃப் விமன் இருந்திருக்காங்க சங்க காலத்தில். அவங்களோட வேலையே இந்த நெய்யிறது தான். இந்த பருத்தி பெண்டீர் யாருன்னா, இப்போ ஒரு மன்னர் போய் இன்னொரு நாட்டை கைப்பற்றுறாரு. இப்போ சேர சோழ பாண்டியர்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டைகள்லாம் இருந்துருக்கு இல்லையா, ஆட்சியை கைப்பிடிச்சு. அப்படி பிடிக்கிறப்போ ஒரு சேர மன்னர் போய் ஒரு சோழ நாட்டை பிடிச்சிட்டாருன்னா, அந்த பெண்கள் அந்த அரசவையில் இருக்கிற அந்த அரண்மனையில் அந்த புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்துடுவாங்க, பிடிக்கப்பட்ட நாட்டுக்கு. சிலர் மன்னனுடைய அந்த புறத்தில் இருப்பாங்க. சிலர் இதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அவங்களுக்கு இப்போ பிடிச்ச தொழிலை செய்வாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் எடுத்து செஞ்ச தொழில் இந்த நெசவு தொழில். அவங்களத்தான் பருத்தி பெண்டீர் அப்படின்னு சொல்லி சங்கப்பாடலில் இருக்கிறது. பாடலில் இந்த பருத்தி பெண்டீரை பற்றி புறநானூற்றில் இருக்குது, அகநானூற்றில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இருக்குது. பட்டினப்பாறையில் இருக்குது. இந்த அகழாய்வில் நெசவு தொழிலில் பயன்படுத்துகிற அந்த சுடுமண்ணில் செய்யப்பட்ட அந்த கிண்ணங்கள், அப்புறம் நூற்க பயன்படுத்துகிற தக்களி, துணிகளில் உருவமெல்லாம் வரைவோம்ல, அதுக்காக எலும்பால் செய்யப்பட்ட வரைகோல், அப்புறம் செம்பால் செய்யப்பட்ட ஊசி, அப்புறம் தறியில் தொங்க விடுற கருங்கல் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தக்களிகள் களிமண்ணால் செய்யப்பட்ட அப்போ மண்ணில் செஞ்சது. இப்போ இது ரோம் கப்பலில் போவோம். இங்கேருந்து மிளகு, ஸ்பைசஸ், தங்கம் எல்லாம் போகும். அடுத்தது அணிகலன்கள். கீழடியில் எதுலெல்லாம் அணிகலன் செஞ்சு அலங்கரிச்சிருக்காங்க தெரியுமா? முக்கியமாக சுடுமண், அதாவது டெரக்கோட்டா ஜுவல்லரி, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அது தவிர சங்கு, தந்தம், பளிங்கு, அப்புறம் செம்பு, தங்கம், முக்கியமாக கண்ணாடி மணிகள். அது விதவிதமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கல்மணிகளை வச்சு அவங்க ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த கண்ணாடி மணிகள் தான் நீல நிறம், பச்சை, ஆரஞ்சு, இப்படி பல நிறத்தில் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த அகேட் பீட்ஸ், அப்புறம் கார்னீலியன் பீட்ஸ், இது ரெண்டும் குஜராத், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலேருந்து இறக்குமதி ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த மணிகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க விதவிதமாக நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு இதெல்லாம் செஞ்சு போட்டு அவங்க அனுபவித்து வாழ்ந்திருக்காங்க. வளையலை மறந்துட்டேனே.
வளையல் வந்து முக்கியமாக சங்கால் செய்யப்பட்ட, சங்கை அறுத்து செய்யப்பட்ட வளையல்கள் தான் ரொம்ப முக்கியம். அது போக கண்ணாடி வளையல்கள். கீழடியில் அந்த காலத்தில், அதாவது மதுரையில் எந்த தெருவில் இந்த சங்கை அறுத்து வளையல் செஞ்சாங்களோ அந்த தெரு தான் இன்றைக்கும் நகைக்கடை வீதியாக இருக்கான். இந்த செய்தியை நான் தூங்கா நகர் நினைவுகள் புத்தகத்தில் தான் படித்தேன். அது கூட கீழடியில் மெயினாக டெரகோட்டா ஜுவல்லரி தான். இதெல்லாம் தான் டெரகோட்டா ஜுவல்லரியோட எக்ஸாம்பிள். இந்த தோடு பாருங்கள், இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல கீழடியை பற்றி தெரிஞ்சப்போ இந்த தோடு இருக்குல்ல, எப்படி இந்த தோடை காதுக்குள்ள விட்டாங்க அப்படின்லாம் எனக்கு நிறைய கேள்வி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தங்கம். அந்த காலத்துலேயே தங்கத்தோட செம்பை கலந்தா தான் நகையாக செய்ய முடியுங்கிற நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட சிறு சிறு தங்க அணிகலன்களோட சிறு பகுதிகள். படத்தில் பெருசாக இருக்குது, ஆனால் வச்சிருக்க பொருள் வந்து ரொம்ப சின்னமாக தான் இருக்குது. அதை பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ஆடையும் அணிகலனுங்கிற வீட்டினுடைய மேல் பாகத்தில் இருக்கோம். அந்த பால்கனியிலேருந்து பார்த்தா அந்த வீட்டோட அழகு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த எய்த்தாப்பில் இருக்க அந்த கூரை ஓட்டு வீடு தான் வந்து அங்கே இருக்கிற கேஃபட்டேரியா. அங்கே ஏதாவது வாங்கிக்கிட்டு இந்த மண்டபத்தில் உட்காந்து சாப்பிடலாம். இதுதான் அந்த மண்டபத்தோட முழு வியூவும் உங்களுக்கு மேலேருந்து பார்க்குறப்ப தெரியும். அங்கே கீழே என்னென்ன செடி வச்சுருக்காங்க, அங்கே மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியும். நம்ம நிற்கிறது இந்த ஆடையும் அணிகலனுங்கிற வீட்டினுடைய மேல் பாகத்தில், அதாவது பால்கனியில். அங்கே தான் நம்ம இருந்து நம்ம இந்த கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலே கூரை போட்டிருக்கு, எல்லாம் ஓட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன இடங்கள் விட்டு அழகாக செடியெல்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க. இன்னும் கூட பக்கத்துலலாம் பார்த்தா நிறைய மரம். இந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வர்றவங்களும் குப்பையெல்லாம் போடாமல் அதை சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இந்த வீடு நம்ம பார்த்த நிலமும் நீரும் வீடு தான் இது. மண்டபம் நான் சொன்ன மாதிரி அந்த அழகாக அதுக்கு ஒரு கூரையெல்லாம் போட்டு ஓடு, நடுவில் ஒரு சின்ன தெப்பக்குளம் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி தெப்பக்குளம் மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படி அந்த காலத்தில் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்குமோ அதை அப்படியே இங்கே கொண்டு வர பார்த்துருக்காங்க. இந்த ஐடியாவும் ரொம்ப நல்ல ஐடியா. அதனால் வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு படிக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிற உணர்வே வரல. மியூசியம்லாம் என்ன நினைப்போம், ஐயோ போர் அடிக்கும், இதில் எப்போவுமே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் அதை ஒரு நல்ல பொழுதுபோக்காக நம்ம வாழ்ந்த இடம், நம்ம வாழணும்னு நினைக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டுற மாதிரி இருக்குது இந்த மியூசியம். இந்த வீடு கீழடி வீடுனே சொல்லுவோம், மியூசியம் இது வந்து வீடு. அந்த அந்த நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு அந்த தாவரங்கள்லாம் வச்சுருக்காங்க, அது கூட அழகாக இருக்குது. அந்த விதவிதமான தாவரங்கள் வச்சு இது எல்லாத்தையும் பொறுமையாக வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. சாந்தி, நன்றி சாந்தி, தேங்க்யூ. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தா எனக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தமிழ் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நாளைக்கு சங்ககாலத்தில் நடந்த கடல் வழி வணிகத்தின் கதையை இங்கே இருக்கிற காட்சிகளோடு காட்ட போகிறேன். நாளைக்கு வாங்க.